நடைபெற்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கு வாழ்த்துச் செய்தி அனுப்பியிருந்தார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள். அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் ஆட்சி அமைத்து 100 நாட்கள் வெற்றிகரமாக கடந்திருக்கிறது. 100 நாட்கள் வெற்றிகரமான ஆட்சியை நடத்தியிருக்கிற முதலமைச்சர் அவர்களை வாழ்த்துவதற்கும், இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் எந்த இடையூறும் இல்லாமல் தொடருவதற்கு எங்கள் ஆதரவு எப்போதும் உண்டு என்பதை உறுதிப்படுத்துவதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து பேசினோம், நன்றி தெரிவித்தோம். அதேபோல தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலிடம் என்பதை உறுதிப்படுத்தி தீர்மானம் கொண்டு வந்ததற்காகவும் எங்கள் நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டோம். அதேபோல நாடாளுமன்ற தொகுதி வரையறை தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியான வேறுபாடுகள் கட்சிகளுக்கிடையே இருந்தாலும் தமிழர் அனைவரும் ஒரே அணியில் நிற்கிறோம் என்பதை இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு உணர்த்திய அந்த பாங்கையும் நாங்கள் சுட்டிக்காட்டி அவருக்கு எங்கள் பாராட்டுகளை தெரிவித்தோம். மாநாட்டு தீர்மானங்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கினோம். ஏனென்றால் மாநில உரிமைகள் தொடர்பான அனைத்து தளங்களிலும் தமிழ்நாடு மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை 125 தீர்மானங்களாக வரையறுத்திருக்கிறோம். அந்த தீர்மானங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் மாநில சுயாட்சியை ஓங்கி உரத்து முழங்குவது என்பதாகும். மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே பேசுகிற போது மாநில சுயாட்சியை தமிழ்நாடு அரசு, தவேக அரசு வலுவாக முன்னெடுக்க வேண்டும். பேரறிஞர் அண்ணா கலைஞர் காலத்தில் இந்த கோரிக்கை வலுவாக பேசப்பட்டது. அந்த தலைவர்களை தொடர்ந்து நீங்களும் அதே வழியில் மாநில சுயாட்சிக்கான குரலை ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு, இன உணர்வு அல்ல. பிற மொழி பேசும் இனம் ஆகியவற்றுக்கு எதிரான வெறுப்பு அரசியலும் அல்ல. சாதி ஒழிப்பு, மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி, அகில இந்திய அளவில் தேசிய இனங்களின் ஐக்கியம் ஆகியவற்றை முன்னிறுத்துவதுதான் என்பதை உணர்த்தும் மாநாடாக இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அந்த வகையில் இந்த சந்திப்பு மிகவும் சிறப்பாக அமைந்தது. கூடுதலாக மேகமலை மற்றும் அமுதன் படுகொலை ஆகிய பிரச்சனைகளையும் முதலமைச்சரின் பார்வைக்கு கொண்டு சென்றோம். மேகமலையில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அங்கே வசித்து வரும் மக்கள், விவசாயம் செய்து வரும் மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படக்கூடாது. அவர்களுக்கு எதிராக அளிக்கப்பட்டிருக்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய என்ற கருத்தை ஏற்கனவே அமைச்சர் கூறியிருக்கிறார். சட்டத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு நிர்மல்குமார் அவர்கள் கூறியிருக்கிறார். அதனை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். காலதாமதம் இல்லாமல் சீராய்வு மனுவை உடனடியாக தாக்கல் செய்ய வேண்டும், அந்த மக்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதேபோல் அமுதன் படுகொலைக்கு பின்னணியில் போதைப்பொருள் புழக்கம் இருப்பதாக அமுதனின் பெற்றோர் உள்ளிட்ட பலரும், தொண்டு நிறுவனங்களை சார்ந்த பலரும்,
தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற நிலையில் அந்த குறிப்பிட்ட வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்பதையும் தாண்டி போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு போதைப் பொருள் ஒழிப்பு அதிரடி படை ஒன்றை உருவாக்கிட வேண்டும். அதற்கு முதலமைச்சரின் கூடுதல் கவனம் தேவை என்பதையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைத்திருக்கிறோம்.